வேலு, என்ன யோசிக்கிற? இவங்க சொல்றது ஒர்க் அவுட் ஆகும். இங்க பாரு, நீ இருந்தேன்னா உனக்கு தூக்கு கன்ஃபார்ம். அதுவே நீ தப்பிச்சு போனேன்னு வச்சுக்க, உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம். இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். நீ தப்பிச்சு வடநாடு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம். இங்க பாரு, உனக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு தூக்கு கயிறு, இன்னொன்னு தப்பிச்சு போய் உன் குடும்பத்தோட இருக்கிறது. நீ வெளியில போனதுக்கு அப்புறம் தப்பு பண்ணலன்னு இந்த கேஸை நடத்தி உன் மேல தப்பு இல்லைன்னு நீ நிரூபிச்சா உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இங்க பாரு, உன் மேல இறக்கப்பட்டுதான் இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு சொல்றேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. ஒன்னும் அவசரம் இல்லை. நீ வாடா. போமா. யாராவது இருக்கீங்களா? மேடம், அர்ச்சனா மேடம், மேடம். அப்பா வாங்க வாங்க செல்வி, உட்காருங்க உட்காருங்க. அர்ச்சனா, நான் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அட்டெண்ட் பண்ணவே இல்லை. ஆமாம்மா, ஆபீஸ்ல போய் பார்த்தோம், நீங்க அங்க இல்ல. அதனாலதாம்மா நேரா வீட்டுக்கே வந்துட்டோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க குழந்தையா? ஆமா. பேர் என்ன? வைஷு. என்னாச்சு மேடம்? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? வீட்டில் வந்து உங்களை தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும். ஆனா வேற வழி இல்லாம தான் நேர்ல வீட்டில் வந்து பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆம், பரவாயில்ல, சொல்லுங்க. வேலோட கேஸ்ல இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. வீட்டுல எல்லாரும் அதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. ஆனா தப்பே செய்யாத ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கறது நியாயமே இல்ல. இப்படி பணம் இருக்கிறவங்க எல்லாம் சட்டத்தை கூட விலைக்கு வாங்கிடலான்னு சொன்னா அப்புறம் கடவுள் எதுக்கு? அப்புறம் இந்த நீதி நியாயம் இதெல்லாம் எதுக்கு? மாப்பிளைக்கு இங்க இருக்கிறவங்க தப்பான தீர்ப்பு எழுதி இந்த கேஸ க்ளோஸ் பண்ண பார்க்கலாம். உண்மையாவே தப்பு செஞ்சவங்க வெளியில இருக்கும்போது என் மாப்பிள்ளை எந்த தப்புமே செய்யாம இவ்வளவு பெரிய தண்டனை அனுபவிக்கணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. எப்படியாவது தூக்கு தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்றணும். அதுக்கு மேல்கோர்ட்ல மேல்முறையீடு நீங்க தான் செய்யணும். அதுக்கு ஆகிற செலவுக்கான பணத்தை கொண்டு வந்திருக்கேன். ஆமா மேடம், தூக்கு தண்டனை இந்த வாரத்துக்குள்ள நிறைவேற்றணும்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்குள்ள மேல்முறையீடு பண்ணி என் தம்பியை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில எடுக்கணும். அர்ச்சனா, ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கீங்க. செல்வி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. வேலுவுக்கு தூக்கு தண்டனை ஜட்ஜி தீர்ப்பு எழுதுவாரு நான் எதிர்பார்க்கல. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு மேல இந்த கேஸ்ல நான் ஆஜராக முடியாது. என்னது, ஆஜராக முடியாதா? என்ன சொல்றீங்க? செல்வி, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. என் கரியரை விட என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு எல்லாமே என் பொண்ணுதான். அர்ச்சனா, எனக்கு எதுவுமே புரியல. நீங்க சொல்றதுக்கும் இந்த கேஸ்ல ஆஜராக மாட்டேன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு செல்வி. நான் என் சக்திக்கு மீறி இந்த கேஸ்ல போராடிட்டேன். இதுக்கு மேல நீங்க மேல்முறையீடு பண்ணாலும் இந்த கேஸ்ல வேலுவுக்கு சாதகமா தீர்ப்பு அமையும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன அர்ச்சனா, நம்பிக்கை இல்லையா?
நீங்க தானே எத்தனையோ கேஸுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு தப்பா எழுதி அது மேல் கோர்ட்டுக்கு போய் அங்க மேல்முறையீடு பண்ணி ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கு. நம்ம வேலுக்கும் அதே மாதிரி மேல்முறையீடு பண்ணி அவரை நிச்சயம் இதுல இருந்து காப்பாத்தலான்னு எங்க கிட்ட சொன்னீங்களே. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நான் தான் சொன்னேன், ஆனா இப்ப என்னால இந்த கேஸ்ல ஆஜராக முடியாது.